ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது 2024 மே 1ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான ராசி பலன். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தான அதிபதி இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல போய் மறையிறார். இத்தனை நாளும் பஞ்சமஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு போய் மறையிறார். ஸோ அவர் போய் அமரக்கூடிய வீடு ரிஷபம். அது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு. அதாவது பொதுவாக சுபகிரகங்கள் போய் அதுவும் நம்மளுடைய ராசி அதிபதி ராசிநாதன் போய் 6, 8, 12 மறையிறதுங்கிறது பொதுவாக நல்ல பலன்களை கொடுக்காது. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன எடுத்துக்கலாம்னா, இவர் போய் அமரக்கூடிய வீடு சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. அதனால் அது ஒரு நல்ல பாவம், சுப வீடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேக்டராக நம்ம இதில் கன்சிடர் பண்ணலாம். சரி, இப்போ 6ல் போய் உட்கார்றாரே, அவ்வளோதானே, எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காதா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது. கவலைப்பட வேண்டாம். அதாவது அதில் அவர் உட்கார்ந்துட்டு அவருடைய பார்வை எங்கெல்லாம் விழுறதுன்னு பார்த்தா, உங்களுடைய ராசிக்கு 10வது தசம கேந்திரம்னு சொல்லக்கூடிய இடம், 12ஆம் பாவகம் விரயஸ்தானம், அதாவது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம், அப்புறம் குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், அந்த 3 இடத்துலையும் அவருடைய பார்வை பதிகிறது. அதாவது குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம், கோடி பாவ நிவர்த்தி. அப்போ அவருடைய பார்வை படுறதுலேயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் அவருடைய பார்வை பதிகிறது. அப்போ என்ன ஆகும், இதுவரை குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், ஏதாவது பண வரவுக்கு இருந்த தடைகள் விலகும். வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், சுப விசேஷங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னோடய பொண்ணுக்கு ஏதாவது நல்ல விஷயம் ஒன்று, பையனுக்கு இல்லை என் குழந்தை இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், புது வரவு ஒன்று உங்கள் குடும்பத்துக்கு சேரும். அது ஒரு குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி நல்ல விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். அதே மாதிரி 12ஆம் பாவகம் வலுப்படும் போது என்ன ஆகும்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் வேலை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான காலம் இது. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். அது எப்படின்னா, உங்களுடைய அயன சயன போகம். அப்போது நல்ல உங்களுடைய ட்ராவல், வெளிநாட்டு ட்ராவல், சயன சுகம் கிடைக்கும். நல்ல நிம்மதியாக படுத்தா தூக்கம் வரும். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். அடுத்தது போகஸ்தானம், எல்லா சந்தோஷங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அக்கடான் படுத்து நிம்மதியாக தூக்கம் வரணும் மனுஷனுக்கு. அதுதான் பெரிய கிஃப்ட்டு. ஸோ அதுக்கு எந்த குறைச்சலுமே உங்களுக்கு இருக்காது. அடுத்தது 10ஆம் பாவம் சொல்லக்கூடிய உங்களுடைய கர்மஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம், இந்த தொழில் ஸ்தானத்தில் அவருடைய பார்வை பதிகிறது. அப்போ என்ன ஆகும், தொழில் விருத்தியாகும். அதுவும் ராசிநாதன் குரு பார்வையப்பட்டால் தொழிலில் இதுவரை இருந்த எல்லா தடைகளும் விலகி அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அப்போது உங்களுடைய தொழில் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் பெருகும். ஏன்னா தனஸ்தானத்துக்கும் அவரோட பார்வைப்படுறது. வெளிநாட்டில் நிறைய ட்ராவல் பண்ணி நான் எனக்கு இங்கே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இங்கே நிறைய ஆர்டர் நான் வாங்கி இங்கே வேலை செய்கிறேங்கிறவங்களுக்கும் அமோகமாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு டாப் கியரில் போகும். அதிலலாம் எந்த விதமான குறைவும் இருக்காது. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு, ஏன்னா அவர் போய் 6வது இடத்துல உட்கார்றார். இப்போ ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு சீட்டு மாதிரி உட்காருவீங்க, ஒரு ஹைக்கு கொடுப்பாங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, அப்ரைசலில் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. அதில் இல்லை நான் இந்த வேலையை விட்டுட்டு இவங்களே என்னை ஆன்சைட் அனுப்புகிறாங்க, ஏன்னா 12ஆம் பாவம் வலுவாகிறது இல்லையா, அப்போ ஆன்சைட் அனுப்புகிறாங்க, நான் அங்கே போகிறேன், ஒரு 1 இயர் இருந்துட்டு வர போகிறேன், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஆஃபர்லாம், அது மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். அப்போது அவருடைய பார்வை பலன்களே இவ்வளோ நல்லா இருக்கும்போது நீங்கள் மற்ற விஷயத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவர் 6ல் போய் உட்கார்றதுனால என்ன ஆகும்னா, உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாவது இதுவரை ஹிட்டனாக உங்களுக்கு தெரியாமல் இருந்த சில விஷயங்கள் உடம்புல காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இப்போ தான் வருது அப்படின்னு, அதை நீங்கள் ப்ராப்பராக அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. சின்ன ஒரு அசௌகரியம் உடம்புல தெரியும் போதே அதை பெருசாக வளர விடாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. எதிரிகள் தோன்றுவார்கள், அது ஒன்று. ஏன்னா 6ல் போய் உட்கார்றதுனால என்ன, உள்ளுக்குள்ளே இருக்கிற எதிரிகளை காமிச்சு கொடுப்பார், பாரு இவன் தான் உனக்கு வேலை செய்கிறான் இதுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் குடும்பத்திற்காக, தொழிலுக்காக, இதுக்கெல்லாம் சில கடன் நீங்கள் வாங்குவீங்க. ஏதாவது ஒரு லோனுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அது எனக்கு சாங்ஷன் ஆகுது அப்படின்னா, அப்போது கடன் வாங்குறது நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம வாங்குகிறோம். அது குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ அந்த குரு பயிற்சினால் பெரிய பாதகங்கள் எதுவும் இல்லை, சாதகங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அதனால தனுசு ராசிக்காரங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம்.